அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக. போச்சா போச்சா அப்படி இன்னைக்கு சங்கிகள் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பிரதமர், நம்ம நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பேசிய பேச்சை விட ஒருத்தவங்க பேசியிருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு யார் பிரிவினையை விரும்புகிறாங்களோ அவங்க போச்சா போச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பேச்சை இந்து மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரி பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க பேசிய பேச்சு நாட்டினுடைய பிரதமர் பேசியதை விட அதிகமாக பேசப்படுது. அதாவது குடியரசுத் தலைவர் பேசியதை விட அவங்களுடைய பேச்சு அதிகமாக பேசப்படுது. அவங்க யார் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம அறிய இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா நம்ம நாட்டினுடைய வீரர். இவர் பல முறை நடந்த போட்டிகளில் நம்ம நாட்டுக்காக விளையாடி பல பதக்கங்களை பெற்று தந்திருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா பாரிஸ் நடந்த இந்த ஒலிம்பிக் போட்டியில் 2வது இடத்துக்கு வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறாரு. இது ஒரு அற்புதமான நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. ரொம்ப சந்தோஷமானது. அப்போ இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய தாய் சரோஜ் தேவி அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கப்படுது. இவங்க பானிபட்டில் இருக்காங்க. இவங்க வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தரை கட்டி நீரஜ் சோப்ரா விளையாடக்கூடிய அந்த போட்டி, அவங்களோட யார் யார் பங்கேற்றாங்க அந்த போட்டிகள் எல்லாம் அப்படியே காமிக்கப்படுது. ஏன்னா இந்த போட்டி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நீரஜ் சோப்ராவுக்கு. செக் குடியரசு, பாகிஸ்தானை சேர்ந்த வீரர்கள்லாம், தேர்ச்சி பெற்ற வீரர்கள்லாம் வந்தாங்க. அது நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட மக்கள் மத்தியில் இருந்த சமயத்தில் நம்ம நாட்டுக்கு ஒரு வெற்றியும் ஒரு மகிழ்ச்சியும் பெற்று தந்திருக்காரு நீரஜ் சோப்ரா. தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்றிருக்காரு. 2வது இடத்துக்கு வெள்ளி பதக்கத்தை வாங்கியிருக்கிறார். வாங்கிக்கூடிய இந்த சமயத்தில் அவர் ஃபைனலில் போட்டி போட்டது யார் கூடன்னு சொன்னால் பாகிஸ்தானை சேர்ந்த நதீமுங்கிறவர் கூட. இந்த போட்டியை முடிஞ்சதுன்னா இந்த போட்டியில் மிகச்சிறந்த ஒரு அம்பு எறிஞ்சாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எறிகிறப்ப 93 மீட்டர், எத்தனை அடி இருக்குன்னு பாருங்கள். நம்மெல்லாம் ஒரு 10-20 அடி எறிகிறதுக்கு பெரிய கஷ்டம். 93 மீட்டர் அளவுக்கு எறிகிறாரு. அடுத்தடுத்து பின்னுக்கு போய் நதீம் இதில் வெற்றி பெற்றுறாரு. அவருக்கு தங்கம், அதாவது பாகிஸ்தானுக்கு தங்கம், இந்தியாவுக்கு வெள்ளி கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பிரதமர், குடியரசுத் தலைவர் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் உங்களுடைய தாய் பேசுனது தான் இன்றைக்கி பரவலாக பேசப்படுது. உங்கள் தாய் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தங்கப்பதக்கம் கை தவறி போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும்? சரி, பையன் இழந்துட்டான் போச்சு அப்படின்லாம் சொல்லுங்க. தாய் நதீமும் என் புள்ள தான். எப்படி ஒரு அழகான வார்த்தை, எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லும்போது நம்மளுக்கு குரானுடைய ஒரு வசனம் நினைவுபடுத்துங்க. குரானுடைய வசனத்தை பார்த்தீங்கன்னா யா ஐயுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோரு, உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் படைச்சிருப்பது எதுக்காகன்னு சொன்னால் உங்களை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, உங்களுக்குள்ள வேற்றுமை கற்பிப்பதற்காக இல்லை அப்படின்னு திருமறை குரான் வசனம் தான் நம்மளுக்கு நினைவுபடுத்த முடியுது அந்த தாய் பேசுகிற அந்த விஷயத்திலிருந்து. அப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தையை பேசியிருக்கிறாங்க. இதோடு சேர்ந்து இந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தவங்க நம்ம நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம். வினோத் என்று சொல்லப்படக்கூடிய வீராங்கனை இந்தியாவுக்காக போராடினாங்க. போராடி 100 கிராம், பெரிய வெயிட்டெல்லாம் இல்லை, 100 கிராம் கூடிடுச்சு. அதுக்காக இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னா அவங்க அந்த தகுதி நீக்க செய்யப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு வெள்ளியோ வெண்கலமோ கிடைக்காம தகுதி நீக்க செய்யப்பட்டுட்டாங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில். ஆனால் இந்தியாவில் அவங்களுக்கு தங்கப்பதக்கத்தை இதுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. ஏன்னா இந்த மல்யுத்த சம்மோலம்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த பிரெஞ்சு புஷன் கரண் சிங்னு ஒரு எம்பி இருந்தார். அவர் என்னென்னா பாலியல் சீனில் ஈடுபட்டாங்க இவங்க குற்றச்சாட்டு சொல்லி இவங்க சாக்சி மாலிக்கெல்லாம் போராடினாங்க. பல துன்பம், பல கஷ்டம், பிரச்சனை, அடி காலில் ஆப்ரேஷனு, இதுக்கு மத்தியில் போராடி இந்த போட்டியிலே போய் கலந்துக்கிட்டவங்க எப்போயோ அவர்களுக்கு இந்திய மக்கள் தங்க பதக்கத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். நம்மளாம் தோண்டு போய் உட்காந்துருவோம். அட போடா இவங்களோட எண்ணத்தை மாறடிச்சுட்டு அப்படின்னு எண்ணத்துக்கு நம்ம வந்துடுவோம். அப்படி வராமல் போராடி இருக்காங்க. அவங்க இந்த சமயத்தை நம்ம நினைவுபடுத்த ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கெட்டவர்களை நான் சும்மா விடமாட்டேன்னு போராடினது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயமாகவும் இருக்குது. இது இல்லாமல் ஒலிம்பிக் போட்டியில் என்ன நடக்குதுங்கிற ஒரு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி. இந்த போட்டிகள் பெரும்பாலும் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் வரம்பு மீறி சில காரியங்கள் நடக்கப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மக்கள் மதிக்கக்கூடிய, அதாவது இஸ்லாத்தை பொறுத்த மாத்திரம் என்ன சொல்லுவோம்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றில் பிறந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், இறைவனுடைய அருளால் பிறந்தவங்க, இறைவனுடைய புள்ள இல்லை அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய அழுத்தமான ஆணித்தரமான கோட்பாடு. ஆனால் கிறிஸ்துவ மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது பிதாவுடைய மகன் என்று சொல்லுவாங்க. இது இஸ்லாம் அங்கீகரிக்கிற அவரை குறித்து தவறான ஒரு தி லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு லாஸ்ட் உணவு சாப்பிட்டாங்க என்பது கிறிஸ்துவ மக்களுடைய நம்பிக்கை. அதை கேவலப்படுத்தாமல் இந்த ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க.
இது மாதிரியான ப்ரோக்ராம்லாம் கண்டனத்துக்குரியதாக இருந்தாலும் இந்த விளையாட்டுகள்லாம் நம்ம வீரர்கள் பங்கு பெற்று நீரஜ் சோப்ராலாம் நம்ம நாட்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் எவ்வளோ பொருட்செலவாகும் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட $10 பில்லியன் அளவுக்கு செலவாகுது. 13 மில்லியன் அளவிற்கு அந்த அளவுக்கு 13 மில்லியன் USD அளவிற்கு உணவுக்காக செலவிடப்படுது. அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் டிவியில் பார்க்கக்கூடியவங்க மட்டுமே 30 மில்லியன் மக்கள் இருப்பாங்க. இப்படியெல்லாம் பேசப்படுது. இன்றைக்கி இந்த விஷயங்கள்லாம் பேசப்படுற மாதிரி பலஸ்தீன மக்கள் எவ்வளோ பாதிப்பு உள்ளாகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு. இந்த ஆக்கிரமிப்பு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் 84 உடல்களை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. செதஞ்ச நிலையில் இருக்கு, யாரும் தெரிலப்பா பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் இன்றைக்கி அதை எடுத்து அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இன்றைக்கி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பற்றி பேசக்கூடிய நம்ம, போகத் வினோத்தை பற்றி பேசக்கூடிய நம்ம, உண்மையாக அவங்க பேசுவோம் நம்ம. அதே மாதிரி நீரஜ் சோப்ரா பற்றி நம்ம பேசுகிற நம்ம, அவருடைய தாயாரை பற்றி பேசக்கூடிய நம்ம, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்காகவும் பேசப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம். இதன் மூலியமாக நல்ல செய்திகளை அறிந்து மக்களுக்கு இந்த செய்தியெல்லாம் கொண்டு போய் சேருங்க. இது போன்ற செய்தியை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.